நீண்ட நாட்கள் இடைவெளியின் பின் உங்களுடன் நான் ராஜேஷ். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தொடர்ச்சியான காணொளிகளை என்னால் பதிவேற்றம் செய்ய முடியாமல் இருந்தது. அதற்கு முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு எனது புதிய நிகழ்ச்சியாக விழித்திருப்போம் நிகழ்ச்சியூடாக மக்களை குறிவைத்து இடம்பெறுகின்ற காய் நகர்த்தல்கள், மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய முக்கிய விடயங்களாக இந்த விழித்திருப்போம் நிகழ்ச்சியூடாக சில காணொளிகளையும் சில செய்திகளையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தொடர்ச்சியாக இந்த காணொளிகள் வரவிருக்கின்றன. எமது மக்கள் சார்ந்த, எமது இளம் சமுதாயங்கள் சார்ந்த, இளைஞர்கள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வாகவே இது அமைய இருக்கின்றது. முதலில் எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்றவர்களை நாங்கள் சரிப்படுத்த முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இன்றைய எமது தமிழ் தேசியம் சார்ந்த தலைவர்களை முதலில் நாங்கள் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்புகின்ற இந்த தலைவர்கள் ஒரு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வருகின்ற நிதிகளை அந்த மக்களுக்கு எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டங்களோ ஒரு முடிவுகளோ எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் எமது தலைவர்களின் நிலையை பார்க்கும்போது தமிழர்களின் தலைவிதி எவ்வாறு எழுதப்படுகின்றது என்பதையும் நாங்கள் இந்த விழித்துக்கொள்வோம் நிகழ்ச்சியூடாக பார்க்க இருக்கின்றோம். அந்த காணொளிகளை நீங்கள் பாருங்கள். அந்த காணொளிகள் மூலம் உங்களுக்கு எவ்வாறான விழிப்புணர்வு ஏற்படுகின்றது என்பதையும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்கள். எங்களில் தமிழ் தலைமைகள் என்பதா அல்லது தலைவர்கள் என்பதா அல்லது தமிழர்களின் தலைவிதி என்பதா என்பது தமிழினத்தின் தலைவிதியாகவே இதை நாம் பார்க்கின்றேன். ஆகவே எனது உறவுகளே, சிறிய காணொளிகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த அபிவிருத்தி கூட்டங்கள் டிசிசி மீட்டிங்கில் அவர்கள் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற எமது தமிழ் தலைமைகளை நீங்கள் உன்னிப்பாக பாருங்கள். அதை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களையும் இதில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். யூனிட்டாக வந்து மத்திய நான் கரெக்டேன் இதோட தாய் வந்து அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையில இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க இல்லை, ஒரு நாள் கூட போய் பார்க்க இல்லை. அதுல இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதாரம் பொத்தம் நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க தலைவர் ஏற்கனவே வந்து கேன்சர் யூனிட் வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் இருக்கு. முதலாவது நீங்க இந்த குட்டி நாயன் மாதிரி குழந்தை ஒன்று கூடாது. நான் கேட்கிறேன் குட்டி நாய் பெரிய மரியாதை கொடுத்து தவறு நடந்து பாராளுமன்ற குட்டி நாய் பெரிய நாய் படிப்பதற்கு இருக்கும் உனக்கு என்ன தாராளமா வெளியிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டி
கைநாட்டுகளோட நாங்க இங்க கதைக்கல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் குட்டி நாய் பெரிய நாய் கதைக்கல. சரி இல்ல அது சரி நாங்க பொறுமையா தான் இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கும். சும்மா கொழும்புல கோட் போடுறதுக்கும் போயிட்டு இருக்கிறத இங்க தேவை இல்லையே. அப்படி சொன்னது சும்மா குதிராம போன் எடுத்து நேராக அப்படி கைநாட்டு கேசுகள் இதையும் அப்படி அதே இந்த பிரதேச உறுப்பினர்களும் அப்படி கைநாட்டுகள் எல்லாம் கோடா நாயை மறுதாண்டு எனக்கு பெரிய வேலையில திருப்பி காய்க்கிறதுக்கு அவருக்கு எனக்கு நிறைய திருப்பி காய்க்கலாம் இல்ல நான் கைநாட்டு இல்ல நீ இல்ல இல்ல கௌரவ அமைச்சர் முழு கல்லூரி 15 வருஷம் இந்த வடக்கு மாவட்டத்தை ஒழித்தது. இல்லாட்டி எந்த மாதிரியான வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்துக்க மாட்டோம். நாங்க வாழ்க்கையில் அரசியலுக்கு வந்துக்க மாட்டோம். இல்லை கல்லையில பார் கமிட்டி எடுத்து கொடுக்குறது இப்படிப்பட்ட காவலி எல்லாம் நீங்க சொல்ல மறைஞ்சது போகுது. சரி சரி அமை கொஞ்சம் என்ன மக்கள குரலுக்கு செவியோடுங்க ஐயா, மக்கள குரலுக்கு செவியோடுங்க. நீங்கள் உங்களோட சண்டை அங்கே வச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் வந்து மக்களோட பிரதிநிதிகள், எங்களுக்கு எவ்வளவு தேவையோட வந்திருக்கிறோம். ஐயா எம்பிமார் கொஞ்சம் சத்தத்தை குறையுங்க. ஏன்னா எங்களால நீங்க வந்து நீங்க இங்க சண்டை பிடிக்க இல்ல. வணக்கம் எல்லோருக்கும். நான் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை பற்றி கதைக்க முதல் கடுமையாக கோவப்பட்டால் ஒரு 100 நாள் ஆயுள் குறையும். கடுமையாக கோவப்பட்டால் எல்லாருக்கா பிரிச்சு விட நாங்க பிரிச்சு 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 தான் இப்படி காட்டி கொடுத்து நாங்க வெள்ள கொடியோட வந்தாங்க. சரிதானே? ஆக எங்களுக்கு அந்த பிரிக்கிற வேலை தேவையில்லை. நான் தயவு செய்து காட்டி கொடுத்தா தெரியும். ஆய்வு குறையுது. தயவு செய்து இது உண்மையான விடயம். அதுக்கு முக்கியமா நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னா களவெடுக்கிறார்களுக்கு ஜோசிகேட்ல ஸ்டோப் பெறும். எல்லாருக்கும் வழக்கு இருக்குதானே? ஆகவே நீங்க இந்த பேரை வாய்ச்சா நான் அப்படியே பயில சொல்லுவேன். நான் களவெடுக்கல தானே. இருங்க வரக்கூடாது. சரிதானே? இது அரசு நிதியை பயன்படுத்தி இடம்பெறுகின்ற கூட்டங்கள். இதிலே வந்து கௌரவ பாராளுமன்ற அர்ச்சனா உங்க ஆக காய்ச்ச ரெக்கார்டிங் போட்டு வந்து கேட்கலையா நீங்கள்? உங்க ஆக காய்ச்ச குடியார ரெக்கார்டிங் போட்டு கேட்கலையா நீங்கள்? நானும் குடியார இந்த உங்களை மாதிரி குடிச்சு போட்டு போன் பண்ணி கேட்கறதுக்கு. தயவு செய்து கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பதட்டமாகாதீங்க. இன்றைய டிசிசி மீட்டிங்ல நீங்கள் ஆயுள குறைச்சு கொள்ளாதீங்க. நான் இனி என்னுடைய காட்டி கொடுக்க போட்டுருக்கோம். தேசிய தலைவரை காட்டி கொடுக்க உள்ள போட்டுருக்கோம். நாங்கள் எல்லாரையும் நாங்கள் மனநோயாளிகளுக்கு ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம கேட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறேன். சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குறது. அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும். அதனால ஒரு டாக்டரா நான் சொல்றேன், சில மனநோயாளிகளை கலை நேரம் கதைக்க விடவில்லை.